வணக்கங்க. இன்னைக்கு தலவரலாறா நம்ம யாரை பார்க்க போறோம் தெரியுமா? சீதாராமன் சீரியல் புகழ் நம்ம முத்தாரம்மனை தான் பார்க்க போறோம். அதுவும் குலசேகரப்பட்டினத்தில் வீற்றில் இருக்கக்கூடிய அந்த அம்மாவை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இவங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் குலசேகரப்பட்டினங்கிற ஊரில் புராண பெயரான வீரை வளநாடு அப்படின்னக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. மூலவரா முத்தாரம்மனும் ஞானமூர்த்தியும் இருந்தாலும் இங்க மதுரையை மீனாட்சி அண்ணன் ஆட்சி செய்யறத போல இங்கேயும் அம்மாளோட ஆட்சி தான் நடைபெறுது. அதாவது ஒரு ஜோசியத்துல எப்படி செவ்வாய் வீட்டுல சுக்கிரனும் சுக்கிரன் வீட்டுல செவ்வாயும் இருந்தா அதை பரிவர்த்தனை யோகம்வாங்களோ அதுபோல இங்க பாத்தீங்கன்னா சுவாமியோட ஆற்றலை அம்பாள் வாங்கி சிவமயமா இருக்கிறாங்களாம். அம்மாளோட ஆற்றலை சுவாமி வாங்கி சக்திமயமா இருக்கிறதாகவும் இதை ஒரு பரிவர்த்தனை நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இங்க பாத்தீங்கன்னா அம்பாளுக்குத்தான் சிறப்பு. எல்லாமே இங்க அம்பாள் தான். இது ஒரு சக்தி தலமாகிய மதுரைக்குரிய தலம் போல இங்கே குலசேகரப்பட்டினம். அதாவது யந்திர தந்திர முறை எல்லாமே இங்க பின்பற்றப்படுது. தந்திரம் அப்படின்னா நீங்க தப்பா நினைச்சுக்க வேண்டாம். அது என்னன்னா ஒரு பூஜை முறை தான். மந்திரம்னா தேவியை துதிக்கிற தோத்திரம், யந்திரங்கிறது இந்த சாமி சிலைக்கு கீழே வைக்கக்கூடிய எந்திரம். அது பிரவாகம் செய்யப்பட்டு அந்த கோவிலை நம்ம கும்பிடும் போது அந்த சக்தி பிரவாகமானது நம்மளோட உடம்புகளுக்குள் சென்று நம்மளோட ஆன்மீக அலையை தூண்டும் அப்படிங்கிறது ஐதீகம். அதே போல முத்தாரம்மன் அப்படின்ற பெயர் என்னன்னா அம்மன் நோய் கண்டவங்கள்லாம் முத்து போட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க முத்து கண்டவங்க இங்க அம்பாள் விடத்தை சுற்றி நீர் கட்ட செய்வாங்களாம். அதனால முத்து நோய் இறங்கிடுதான். இந்த முத்துக்களை ஆற்றி குணப்படுத்தியதுனால அன்னை முத்து ஆற்று அம்மன் அப்படிங்கிறது தான் காலப்போக்கில் வழிவி முத்தாரம்மன், அதாவது முத்தாற்றாரம்மன் அப்படியே அப்படியே முத்தாரம்மனா மாறி மருவி போச்சு அப்படின்றாங்க. இது கடற்கரையில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இங்க சுவாமியும் அம்பாலும் ஒரே பீடத்துல பார்க்கிறாங்க, வடக்கு பார்த்து இருக்கிறாங்க. அப்படியே பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐயனார் சிலையும் அது பக்கத்துல அம்மாவும் உக்காண்டிருக்க மாதிரி அவ்வளோ அழகா இருக்கு. சாமி ரெண்டு பேரையும் பார்க்கறதுக்கு சும்மா மதுரை வீரன் கணக்கா ஜம்முன்னு இருக்கிற ஐயா. அம்மாவையும் அப்படியே இன்னைக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம், சிரிச்ச முகத்தோட அப்படியே அழகா இருக்கிறாங்க. இந்த அம்மை நோய் குணமடையறதுக்கும் பிள்ளை வரம் வேண்டதுக்கும் பேர் பெற்ற தலம் இது. இங்க 41 நாள் விரதம் இருந்து வழிபட்டா தொழுநோய், மனநிலை பாதிக்கப்பட்டவர்களோட நோயெல்லாம் குணமாகுதான். இது தல வரலாறு முக்கியமா என்னன்னு பார்த்தீங்கன்னா சுயம்புவாக தோன்றிய சுவாமி அம்பாள் விக்கிரங்களே முன்னெல்லாம் வழிபாடு செய்யப்பட்டு வந்திருக்குது. ஆனா மயிலாடி அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற ஆசாரி ஒருத்தர் கனவுல அம்பாள் தோன்றி எனக்கு நீ இப்படி சிலை செஞ்சு அதை கொலசையில இருந்து வரும் அர்ச்சகர்கிட்ட கொடுத்து அனுப்புன்னு சொல்ல, அதே போல அர்ச்சகர் கனவுலையும் போய் ஆசாரி தரும் சிலைய சுயம்பு அருகே வச்சு வழிபடு அப்படின்னு கூறி அதன்படி செய்யப்பட்ட சிலை தான் அப்படின்றாங்க. அம்பாளே தன்னை இப்படித்தான் அப்படின்னு தன்னோட திருமேனியே தானே தேர்ந்தெடுத்தாள் அப்படிங்கிறது தான் இந்த கோயிலோட வரலாற்றோட தனி சிறப்பு. இங்க பாத்தீங்கன்னா அம்மை நோய் கண்டவர்கள் வழிபட்டா உடனே குணமாயிடும். கை கால் ஊனம், மனநல பாதிப்படைஞ்சவங்க அவங்களும் இந்த தலத்துல வழிபட்டு குணமடையலாம். சொத்துக்கள் இழந்தவர்கள் இந்த தலத்தில் வழிபட்டு அந்த கஷ்டத்துல இருந்து மீள்றதாக கூறுறாங்க. வழக்கு, வியாபார நஷ்டம் அதுல இருந்தெல்லாம் விடுபட்டு சுபிச்சம் அடையணும்னா இந்த தலத்து முத்தாரம்மனை வேண்டிக் கொள்ளணுமா. நேர்த்திக்கடனா மாவிளக்கு பூஜை, அங்க பிரதர்ஷனம், தீச்சட்டி எடுக்கிறது, வேல் அம்பு குத்துறது, இது எல்லாமே இந்த தலத்துக்கு வரும் பக்தர்களோட முக்கிய நேர்த்திக்கடன் ஆகுது. அதுக்கப்புறம் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யறது, உண்டியல் காணிக்க, இதெல்லாம் பக்தர்களால நேர்த்திக்கடனா செயல்படுத்தப்படுகிறது. இந்த முத்தாரம்மன் திருக்கோயில் திறந்திருக்க நேரம் பார்த்தீங்கன்னா காலையில 6லிருந்து 11 வரைக்கும், மாலை 4லிருந்து இரவு 8 வரைக்கும் திறந்திருக்கும். இன்னொன்று இந்த இங்கே ரொம்ப ஃபேமஸ் என்னன்னு பார்த்தோம்னா தசரா பெரு விழா. அதாவது தமிழ்நாட்டிலேயே குலசேகரப்பட்டினம் தசரான்னா ரொம்பவும் சிறப்பு. அதுக்கப்புறம் தான் செங்கல்பட்டு தசராலாம் கூட வரும். மைசூர் தசரா அப்படின்வாங்க பொதுவாக.
தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, குலசேகரப்பட்டினம் தான். அந்த திருவிழா 10 நாள் புரட்டாசி நவராத்திரி விஜயதசமி அன்னைக்கு கடற்கரையில வந்து மகிஷாசூர சம்ஹாரம் நடக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய திருவிழாவா இங்க நடக்கும். மாவட்டத்தோட தென்பகுதி முழுவதையுமே திருவிழா கோலமா செஞ்சு, ஊர்தோறும், இல்லந்தோறும் கொண்டாடும் விழாவா அந்த பக்கம் இது அமைச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆடிக்குட திருவிழான்னு குறவர் குறத்தி வேஷம் கட்டுறது, காணிக்கை பிச்சை எடுத்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துறது, சித்திரை அன்னைக்கு சிறப்பு வழிபாடு, அலங்கார தீபாராதனை இது எல்லாமே நடைபெறும். திருக்கார்த்திகை அன்னைக்கு சிறப்பு வழிபாடு, அம்பால வந்து திருத்தேர்ல எழுந்தருளி சொக்கப்பான தீபம், இது எல்லா உற்சவமும் சிறப்பா நடைபெறும். அப்புறம் மார்கழி தனுர்மாத பூஜை விசேஷம், மாசி மாதம் மகா சிவராத்திரி விழா எல்லாமே இங்க சிறப்பா நடைபெறுங்க. அது வந்து கிராமத்து வழியில இன்னும் ஐதீகங்களை அப்படியே பின்பற்றக்கூடிய ஒரு சின்ன கோவில். அதாவது ரொம்ப பெரிய மிகப்பெரிய கோவில் கூட சொல்ல முடியாது. அங்க வந்து ஆனால் உள்ள நுழையும் போதே நம்மளுக்கு வந்து உடம்பு அப்படியே சிலிர்த்து போயிடும். அந்த கோவில் உள்ள நுழையும் போதே நம்ம சுத்திட்டு வரும்போது மனசுக்குள்ள ஒரு அவ்வளவு சந்தோஷங்கள் நிரம்பி இருக்கிறது. அதனால பிரச்சனை இருக்கிறவர்களாகட்டும், சுற்றுலா செல்லக்கூடிய நண்பர்களாகட்டும், அம்மாளை தரிசித்து அவங்க அனுகிரகம் பெறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. பயனுள்ளோர்கள் பயன்பெற அம்மனோட திருவருள் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன். நன்றி.